ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வினேஷ். வினேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன வினேஷ்? தமிழகத்தில் நடந்த எந்த ஒரு இடைத்தேர்தலையும் புறக்கணிக்காத தேமுதிக வரக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தற்பொழுது இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில இதுவரை தமிழக தேர்தலில் நடக்காத ஒரு தேர்தலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆடுகளை மந்தையில் அடைத்து வைத்தது போல் மக்களை அழைத்து வைத்திருந்தார்கள். ஜனநாயக விரோத தேர்தலை திமுக நடத்தி வெற்றி பெற்றதாக கடந்த தேர்தல் அறிவித்திருந்தார்கள். அதே பாணி இடைத்தேர்தல் மீண்டும் நடக்கப் போகிறது. எனவே ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக பொறுத்தவரை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தார்கள். 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் அண்மையில் பலமுறை அறிவித்திருந்தார். ஏற்கனவே அதிமுகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதே வரிசையில் தற்பொழுது அந்த கூட்டணியில் தொடரக்கூடிய தேமுதிகவும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தார்கள். இதற்கு முன்பாக 2023ஆம் ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இல்லை. தேமுதிக தனியாக தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள். அந்த கட்சியினுடைய வேட்பாளராக ஆனந்த் அவர்கள் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தார். இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்றால் தேமுதிக அதற்கு பதிலாக அதே கூட்டணி சார்பாக போட்டியிடும் என பல தகவல்கள் வெளியாகி இருந்தன. பல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக தேமுதிக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது வரை திமுக மட்டுமே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளர் அறிவித்திருக்கிறார்கள். பிற எந்த கட்சியும் வேட்பாளர் அறிவிக்கவில்லை. எதிர்க்கட்சியாக எந்த கட்சியும் தற்போது வரை வேட்பாளரை அறிவிக்காத நிலையில் அதிமுக தேர்தலில் போட்டியிடும் எனவும், ஒருவேளை அதிமுக தேர்தலில் போட்டியிடாவிட்டால் தேமுதிக அதிமுக சார்பில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது தேமுதிகவும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினேஷ்.